இது ரோஹித் சார். இது வந்து ஏர்போர்ட்ல ஒருத்தர் பயங்கரமா துரத்திட்டு வந்து போட்டோ எடுத்தாரு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா, சரி ஃபேனா இருப்பாரு, ஆனா அவருக்கு கண்டிப்பா தமிழ் தெரியல. அது தெரிஞ்சது அவர் பேசுறப்ப. பயங்கர ஃபேனா இருப்பாரு போல அப்படின்னு நினைச்சு, சார் யூ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னா, பட் தேங்க்யூ ஃபார் வினிங் த வேர்ல்ட் கப் ஃபார் அஸ். அங்க புடிச்ச மாதிரி வேற யாரோ ஒரு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, சார் நீங்க யூ நோ ஹூ ஐ அம்னா, இல்ல யோ ரோஹித் சர்மா கேப்டன், ஐ நோ ஆஃப் கோர்ஸ்னாரு. வெச்சிட்டேன் நானு. அப்ப அதை எடுத்து ஜீவா அதை எடுத்துட்டு இருந்தான். அதை எடுத்து அவன் அது அப்படியே இப்ப ஒரு எங்க டீம் ஒரு கேங் இருக்கு, பாக்குறேன் எல்லாமே அப்படியே வச்சு உடச்சு செய்வானுங்க. எல்லாம் குட்டி பசங்க, நானும் விட்டுறது. ஏன்னா அவனுங்க என்ன அப்படி ஜாலியா பாக்குறானுங்க, எப்படி அவனுங்க கூட இருக்கணும் அந்த மாதிரி. நம்ம அவனுங்க வியூல ஒண்ணு இருக்குல்ல, அப்படிதான் போடுறானுங்க. அவனுங்களுக்கு ஓட்டிட்டே இருப்பானுங்க, அதனால ஜாலியா போடுறானுங்க. நானும் விட்டுறது, சரி ஏதோ போடுங்கடான்ட்டு. அதுல அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து அது அவ்வளவு வைரல் ஆயிடுச்சு. நான் என்ன எதிர்பார்க்கல அது அவ்வளவு பயங்கரமான கண்டென்ட்னு. நியூஸ் கீஸ்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. அது செம ஃபன். இது கமல் சார் கூட. கமல் சார் வந்து வெரி ஹாப்பி. அன்பறிவு டைம்ல நான் போய் அவரை பார்த்து வாவுன்னு இது போய் பார்த்தா, அவரு வந்து நீங்க அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்படி பண்ணதுன்னு எனக்கு ஒரு வாவு கொடுத்துட்டாரு. பயங்கர செம மொமெண்டா இருந்துச்சு எனக்கு. பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து இவர் கூட நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும் என்னால. என்னன்னா, இப்ப உலக போர் எடுக்கிறோம், அஹெட் ஆஃப் டைம், இது பண்ண முடியாது, இப்படி பண்ண உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுக்கக்கூடாது, விஎஃப்எக்ஸ் அது இதுன்னு ஏதோ ஓவர் அகலக்கால் வைக்கிறீங்கன்னு. இவரெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அகலக்கால் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மைக்கேல் மதன காமராஜன் படத்துல லேப்டாப் இருக்கும். அதே ஆளவந்தான் இந்த டைம் எல்லாம் வந்து ரொம்ப அஹெட் ஆஃப் டைமா இருக்கும். அவர் ஆர்ட்ட பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பாருங்க. அது ஒரு பயங்கர தைரியம் வேணும். சோ அந்த ஒரு மேட்டரை வந்து எனக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு அது ஒரு எப்பவுமே ஒரு ஸ்ட்ரென்த். இப்ப உலக போர் படம் எடுக்கிறப்ப எனக்கு அதான் ஃபீல். அந்த படத்துக்கு வந்து நீங்க ஏதாவது கமல் சார் படத்தோட ரெஃபரன்ஸ் ஏதாவது யோசிச்சீங்களா? ரெஃபரன்ஸ் யோசிக்கல. டிஎன்ஏ ஆஃப் கமல் சார் பிடிக்கும். இட் இஸ் ஓகே கோ ட்ரைங்கிற ஒரு மேட்டர். ஆல் அஹெட் ஆஃப் டைம்னு ஒன்னு இருக்குல்ல, புரியறப்ப புரிஞ்சுக்கோங்கிற ஒரு மோட்ல போறாருல்ல, அந்த ஒரு மேட்டர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான் டு எனி கிரியேட்டர். ஸோ அப்படி பார்த்தா ஏகப்பட்ட படம் வச்சிருக்காரு அவர். அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவ்வளோ. மும்பை எக்ஸ்பிரஸ்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அது முதல் தடவை பார்த்துருக்கேன், அப்பவும் பிடிக்கும் அந்த படம். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்து, இது வந்து இந்த பிரெஞ்சு காமெடி மேட்டரை வந்து இவர் எப்போ எடுத்திருக்காரா. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த பிரெஞ்சு காமெடிஸ்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு, இது அப்ப பண்ணியிருக்காரு அவரு மும்பை எக்ஸ்பிரஸ் டைம்ல. ஸோ அந்த மாதிரி அவரு பயங்கர விஷனரிங்க அவரு. ஸோ அந்த வகையில எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் போட்டோ தான். திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் போட்டோ ஃபார் மீ.